இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த பிவிசி மெட்டா ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நாம பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவில் நாம ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த முடியும் அப்படிங்கிறது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னா, நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த பயிற்சி தான். அடுத்து இங்க பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பண்றதுக்கு நாம கத்துக்கணும். இன்விடேஷன்ங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது சிறப்பா பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா ஒண்ணு நம்ம ஃபேமிலியோட போவோம், நம்ம ஒய்ஃபோட போவோம், இல்ல இந்த மாதிரி நிறைய ஒரு கமிட்மெண்டோட போவோம். அங்க கொண்டு போய் அதுக்கு உண்டான முறையான ஒரு பத்திரிகையை வச்சு அந்த வெத்தலை பாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி முறையா நீங்க வந்துருங்க, ஒரு நாள் முன்னாடியே வாங்க, நம்ம ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சிறந்த ஒரு அழைப்பு. இந்த ரோட்டோரத்துல நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி நம்ம இன்விடேஷன் கொடுத்தா என்ன நடக்கும்? நோட்டீஸ் வேற, இன்விடேஷன் வேற. நம்ம மக்கள் பண்ற இன்விடேஷன் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துடக்கூடாது. அது யாரு கொடுக்குறோம், என்ன பண்றோம், அவங்களை எப்படி இன்வைட் பண்றோம் தெரியாம நீங்க எல்லாரும் மீட்டிங் வந்துருங்க, நீங்க எல்லாரும் ஆன்லைன்ல வந்துருங்க, வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இன்விடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்விடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்விடேஷனை சரியா நீங்க பிரசன்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களோ சில விஷயங்களை அங்க கொஞ்சமா ஒரு 10% அங்க ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணி பாருங்க. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லட்சியங்கள், நம்மளுடைய கனவுகள்ல ஜெயிக்க முடியும். நான் நம்பிக்கை, நான் பயிற்சி எடுத்திருக்கேன், நான் இப்ப டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கேன், டிராவல் ஆயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, கத்துக்கலாம். கத்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. சிறப்பா நம்ம செயல்படலாம், சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு நீங்க சொல்லி அழைச்சு பாருங்க. உங்களுடைய ஸ்டைல்ல. நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அவரு நம்மளோட பார்ட்னரா இணையணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப அந்த பார்ட்னரா இணையும் போது அவரை கண்ணை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். கண்ணை கட்டிக்கிட்டு கொண்டுட்டு வந்து சேர்க்க வேண்டாம். தெளிவுபடுத்துவோம். நீங்க வாங்க, இங்க என்னதான் இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க, அருமையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வாங்க நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இன்விடேஷனை சரியான முறையில நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்விடேஷன். மீண்டும் நான் சொல்றேன், நோட்டீஸ் மாதிரி இன்விடேஷன் பண்ணிடாதீங்க. இன்விடேஷன் மாதிரி பண்ணுங்க. ஓகே. அடுத்து பிரசன்டேஷன் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். அதுக்குண்டான பயிற்சி நீங்க முழுமையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். ஆனா நீங்களே பயிற்சி முழுமையா எடுக்கல அப்படின்னா நீங்க பிரசன்டேஷன் பண்ணக்கூடாது. நீங்க பண்ண வேண்டிய பிரசன்டேஷன் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு சைடு பார்ட்னர் அண்ட் கிரைட்டீரியா 1, இது 2 மட்டும் தான் நீங்க பண்ணணும். சைடு பார்ட்னர் ஆகுவது எப்படி, ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல கிரைட்டீரியா 1 முடிப்பது எப்படி, இந்த 2 விஷயத்த மட்டும் தான் நீங்க பேசணும். 2வது கிரைட்டீரியா, 3வது கிரைட்டீரியா, 4வது கிரைட்டீரியா, 5வது கிரைட்டீரியா எல்லாம் தயவு செய்து நீங்க பேசிடாதீங்க. பயிற்சி இல்லாமல் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்னா, இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம இவ்வளவு வருமானங்கள் சம்பாதிக்க போறோம், நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு, அதை எப்படி விரைவா எடுத்துக்கிறது தான் கிரைட்டீரியா. நாம விரைவா எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு உண்டான வாய்ப்பு சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கத்துக்கணும் இல்லையா? சோ அதத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைல்ல நம்ம கத்துக்கிட்டு. நான் தினந்தோறும் கிரைட்டீரியா பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. கிரைட்டீரியாவிலதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. கிரைட்டீரியாவை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு. கிரைட்டீரியாவில் எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கு. அதனால திரும்ப திரும்ப படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. 1வதுல சேர்ந்துட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு அந்த 1வது பாடத்தை தான் படிக்கணுமே தவிர 2ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க முடியாது. ஏன்னா நீங்க பாஸ் ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயம். சோ அதே போல பிவிசி மெட்டால நீங்க சைடு பார்ட்னர் ஆகிறது நீங்க கத்துக்கங்க. டோக்கன் ஃபார்மிங் எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கங்க. கிரைட்டீரியா 1ன்னா என்னன்னு கத்துக்கங்க. சோ ஒவ்வொரு கிரைட்டீரியாவையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து லிமிட் கிரைட்டீரியா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீம்ல ஆட் ஆகும்.
லிமிட் கிரைட்டீரியா ஏடாச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? நமக்கு ஸ்பீடு கிரைட்டீரியாவில் கிடைக்கிறது 200%, லிமிட் கிரைட்டீரியாவில் 400% வரைக்கும் நம்மளுடைய ரிவார்டு லிமிட்டை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு $5000 இங்க ஃபார்மிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா $10,000 கேரண்டி. அதுவே லிமிட் கிரைட்டீரியாவில் $5000 அப்படின்னா உங்களுக்கு $20,000 கொடுக்கறதுக்கு சிஸ்டம் கேரண்டி. அப்ப புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயமா சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த கிரைட்டீரியாவை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிவிசி மெட்டா ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 2022 7வது மாசம் 28 அற்புதமா இந்த உலகத்துக்குள்ள லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பார்ட்னர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இங்க ட்ரேடிங் பண்ணல, பார்ட்னர்களை இணைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பார்ட்னர்கள். சர்வ சாதாரணமான விஷயமே அல்ல. எந்த ஒரு கிரிப்டோ கரன்சிலும் இல்லாத ஒரு விஷயம் பார்ட்னர்ஷிப். ஆனா இங்க மட்டும்தான் அதுல பார்ட்னர்ஷிப்புக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, 2வது டோக்கன் ஃபார்மிங் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு. அப்ப சீடு பார்ட்னர் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்புல நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை நீங்க வாங்க முடியும். டோக்கன் ஃபார்மிங் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வருமானம் அதிகப்படுத்த முடியும். ஓகே, பாருங்கள், சீடு பார்ட்னர்ல நம்ம எப்படி சொத்து சேர்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ சீடு பார்ட்னர்ல வந்து பாத்தீங்கன்னா $10 நிகரான பிவிசி மெட்டா, மினிமம் $10 உண்டான பிவிசி மெட்டா, மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். சோ $10 உண்டான பிவிசி மெட்டா இப்ப குறைஞ்சது ஒரு 95 பிவிசி மெட்டா கிடைக்குது. அந்த 95 பிவிசி மெட்டாவும் என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளுடைய வேலெட்ல ஸ்டேக்கிங் ஆகும். ஸ்டேக்கிங் ஆயிட்டு டெய்லி 0.25% வீதமாக திரும்ப நமக்கு ரீஃபண்டும் ஆயிடும். அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலெட்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். அப்ப இது சேவிங்ஸ் பண்றத நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, இது முழுமையாக நம்மளுடைய பாக்கெட்ல இருக்கு. இந்த $11 உண்டான பிவிசி மெட்டாங்கிறது குறைஞ்சது ஒரு 120 பிவிசி மெட்டா பக்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த பிவிசி மெட்டா நாளைக்கு விலை உயர்கிறது அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து $5 உண்டான பிஎன்பியை நம்ம வேலெட்ல ஹோல்டு பண்றோம். எதற்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி பிளஸ் மெட்டாவர்ஸ் அப்டேட்ல இருக்கு. சோ இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு வெளியே கொண்டு போய் கொடுக்கிற வாய்ப்பு யாரு பண்ணிருக்காங்கன்னா, இந்த பினான்ஸ் நெட்வொர்க்கான இந்த பிஎன்பி நெட்வொர்க்ல தான் நம்மளது பிவிசி மெட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கனால அந்த பிளாக் செயினுக்குள்ள நம்மளுடைய பிளாக் செயின் டிராவல் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜஸ், கேஸ் ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த கேஸ் ஃபீஸ் இந்த நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய பிஎன்பில இருந்து ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் அங்க டெபிட் ஆகும். ஓகே, அப்ப டோட்டலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி எவ்வளவுங்க? இன்றைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் $10 ஒரு 95, இதுல ஒரு 120, கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சுங்க? 215 காயின். இந்த 215 பிவிசிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அசட். நான் சொல்றது மினிமம் சொல்றேன். அப்ப இன்னைக்கு ஒரு பிவிசியோட விலை $1 ரீச் ஆனா கூட நமக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட $200 நிகரான சொத்து மதிப்பு அங்கு கிடைக்கும். அதுவே ஒரு $10 உண்டான வேல்யூ நம்மளுடைய பிவிசி மெட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கிடைக்குங்க? $2000 உண்டான பிவிசி மெட்டாவுடைய சொத்து நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு $100 உண்டான வேல்யூ ஒரு பிவிசி மெட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா 200 × 100 $20,000 உண்டான சொத்து மதிப்பு. $20,000 கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வரும். அப்ப இதுவே நம்ம சிஸ்டம் வந்து 2030 $1000 நாங்க ரீச் பண்ணுவோம் அப்படின்னு கோல் செட்டிங் வச்சு அவங்க ஒர்க் அவுட் போட்டு எஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை அந்த $1000 ரீச் ஆகுது,
இந்த 200 இன்ட்டு 1000 அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது $2,00,000 இந்தியன் பணத்துல 2 கோடி ரூபாய். சர்வசாதாரணமாக ஒரு 2500 ரூபாயில ஒரு பார்ட்னரை நம்ம உருவாக்கி இருந்தா கூட அவரு லட்சங்களும் கோடிகளுக்கு உண்டான சொத்துக்களை இதுல உருவாக்க முடியுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு புரிய வைங்க. அப்ப இந்த பிவிசி மெட்டாங்கிறது என்ன தெரியுங்களா? முதல்ல சொத்து வாங்குறது தான். இங்க நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லல. இங்க பிவிசி மெட்டாங்கிற ஒரு அசட்டை நீங்க வாங்கிக்கங்க, அப்ப பார்ட்னரா நீங்க சேர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதுல நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது இல்லையா? சோ நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு ஐடியா மட்டும் போட்டுட்டு வருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. பணத்தை கொடுத்தா நமக்கு சொத்து கொடுக்குறாங்க. சொத்து மீன்ஸ் டிஜிட்டல் அசட் இந்த பிவிசி மெட்டா. சோ ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா. அதையும் புரிஞ்சுக்கங்க. வருங்காலத்துல இனி கிரிப்டோவை தான் இந்த உலகம் கையில் எடுக்க போறாங்க. அப்படி இருக்கையில இந்த பிவிசி மெட்டாவும் ஒன் ஆஃப் த பார்ட்ல பங்கு வகிக்க போகுது. புரிந்து கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் சீடு பார்ட்னர்களை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு கீழே எவ்வளவு சீடு பார்ட்னர்கள் உருவாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட். சோ இந்த இடத்துல நான் சுயநலமா சொல்ல வரல. எத்தனை சீடு பார்ட்னர்களை உருவாக்குறீங்க அப்படிங்கிறது, அதனால உங்களுக்கு பெனிஃபிட் நான் சொல்றேன் இல்லையா? அப்ப சீடு பார்ட்னரா வந்தவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்னு யோசனை பண்ணி பாருங்க. அவங்க லட்சங்களும் சம்பாதிப்பாங்க, கோடிகளும் சம்பாதிப்பாங்க. அப்ப அந்த வாய்ப்பு கொடுத்த நீங்க ஒரு கடவுள். அப்ப கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை கொடுக்க நம்ம தயங்க கூடாது. கொடுங்க. ஆள் பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, மொழி பார்க்க, இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னா அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு ஜாதியும் பார்க்கல, எந்த ஒரு மதம், இங்க ஒன்லி திறமை மட்டும்தான். திறமை, பயிற்சி, முயற்சி, வெற்றி, இதுதான் ஜெயிச்சிருக்கு. நிறைய பேர்த்த கோடிச்சு ஆகியிருக்கு, நிறைய பேர்த்த மில்லியனர்ஸ் ஆகியிருக்கு. அதே விஷயத்தை நம்ம பிவிசி மெட்டாவில் ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே கொடுங்க, சமமா கொடுங்க. யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து பாருங்க. அவங்க உங்களை விட சிறந்த ஒரு தலைமைத்துவம் அடைவாங்க, லீடர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு சீடு பார்ட்னர்லயே நம்ம மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங்ல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். சோ அப்ப இந்த டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள எவ்வளவு இன்கம் இருக்கு, என்ன டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடு பார்ட்னர் ஆனவுடன் இங்க கிடைக்கக்கூடியது டோக்கன் ஃபார்மிங். இந்த டோக்கன் ஃபார்மிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா ஸ்பீடு ரிவார்டு கிடைக்குது, கிரிட்டீரியா லிமிட் ரிவார்டு கிடைக்குது, டீம் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்குது. டீம் ரெஃபரல் ரிவார்டு. சோ 3 விதமான ரிவார்டை சிஸ்டம் நமக்கு இருக்குது. ரிவார்டு என்பது என்ன அப்படின்னா வெகுமதி, கமிஷன் என்பது கூலி. சோ கூலிக்கும் வெகுமதிக்கும் வித்தியாசத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நீங்க ஒருத்தரை இணைச்சு விட்டா அவங்ககிட்ட இருந்து நம்ம காசு வரும்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களை வாழ வைத்தால் சிஸ்டம் நம்ம இதை வாழ வைக்கும். அதுதான் வெகுமதி, அதுக்கு பேர் தான் ரிவார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவார்டு மூலியமாக நம்ம லைஃப்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத இந்த 5 கிரிட்டீரியா மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரிட்டீரியாவை எந்த அளவுக்கு, அதாவது ஸ்பீடு கிரிட்டீரியாவை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணுமா, அதுக்கு உண்டான வழிகள் இருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வேணுமா, 1,00,000 ரூபாய் வேணுமா, அதுக்கு உண்டான பயிற்சி இருக்கு. சோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்குண்டான பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், வெற்றி நிச்சயம். சரி, கிரிட்டீரியா 1 பார்ப்போம். மொத்தம் 5 கிரிட்டீரியா இருக்கு. சோ கிரிட்டீரியா 1ல நம்மளுடைய வருமானம் எப்படி வருங்கிறத பார்ப்போம். சோ நமக்கு என்ன பர்சன்டேஜ்ங்கிறதையும் பார்ப்போம். கிரிட்டீரியா 1ல நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மினிமம் $100 அண்ட் எபோவ் நம்ம பண்ணிருக்கணும். கிரிட்டீரியா 1ல நம்ம இருந்தோம்னா மினிமம் $100 அண்ட் எபோவ் பண்ணிருக்கணும். நமக்கு 200% ரிவார்டு. சோ அந்த 200% ரிவார்டுங்கிறது நமக்கு $200 ரிவார்டு கிடைக்கும். $100 நம்ம ஃபார்மிங் பண்ணோம், 200% வச்சு விளைச்சல் இருக்கு. சோ ரிவார்டு பாத்தீங்கன்னா $200 நமக்கு சிஸ்டம் கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு அந்த $200
எந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.25% அங்க இன்ட் பண்றாங்க. அப்ப 100 இன்ட்டு 0.25% போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $0.25 கிடைக்கும். அப்ப $200 நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஆயிப்போச்சு. அப்போ ஒரு நாளைக்கு $0.25 கிடைக்குது. அப்ப எத்தனை நாள் கிடைக்கும் அப்படின்னா இந்த 200 எத்தனை $0.25 இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஹலோ, நல்லா பாத்துக்குங்க. இந்த இடத்துல 200ல எத்தனை $0.25 இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்பதான் நீங்க பிரசன்டேஷன் சக்சஸ் ஆகும். 200ல எத்தனை 0.25 இருக்கு அப்படின்னு எப்படி பாக்குறது? 200 டிவிடெண்ட் 0.25 ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா 800 $0.25 இருக்கு. ஒரு 200ல 800 $0.25 இருக்குது. அப்ப சிஸ்டம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு $0.25 ஒவ்வொரு நாளா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது? ஒரு 200 நாள்ல $50 வந்துருது. அடுத்து ஒரு 200 நாளையில $100 வந்துருது. அடுத்து ஒரு 50 நாளையில வந்துருதுங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு $150 வந்துருது. அடுத்த $50ல 50 நாள்ல ஒரு $50 கிட்டத்தட்ட $200 நமக்கு ரிசீவ் ஆயிடுது. ஒரு நாளைக்கு $0.25 வீதம் மினிமம் 100 பண்ணியிருந்தால் நீங்க மேக்சிமம் இங்க 5000 50,000 கூட பண்ணலாம். இந்த இடத்துல ரெஃபரல்ங்கிறது கம்பல்சரி கிடையாது. இண்டிவிஜுவலாவே நீங்க எத்தனை வருடங்கள் வேணாலும் நீங்க இதை பயன்படுத்தி எடுத்துக்க முடியும். இல்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் நல்ல வருமானம் ஏர்ன் பண்றேன், அதனால நான் யாரையாவது ரெஃபர் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமாக நீங்க சேர்ந்த அடுத்த உடனே நீங்க ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண உடனே கூட நீங்க பண்ணலாம். ஆனா யார் வந்தாலும் சீடு பார்ட்னர் வந்ததுக்கு பிறகுதான் டோக்கன் ஃபார்மிங்ல வர முடியும். சீடு பார்ட்னர்களை உள்ள வர வச்சுட்டீங்க அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங் ஈஸியா அவங்க வந்துருவாங்க. அப்ப நீங்க ஒரு ரெஃபரல் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய டைரக்ட். நீங்க 2 கொடுக்குறீங்க, 10 கொடுக்குறீங்க, 20 கொடுக்குறீங்க, இதுல மேக்சிமம் ஒரு 20 பார்ட்னர் இருந்தாவே போதும், நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். சோ 20 தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது, 200 கூட கொடுக்கலாம். சோ 20 இதே ஒரே டைம்ல கொடுக்கணுமா அதுவும் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அவங்க டெய்லி எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்காங்களோ டெய்லி ரிவார்டு எவ்வளவோ அதுக்கு உண்டான இன்கம் வச்சு 20% நம்மளுடைய ரிவார்டை ஸ்பீடு பண்றதுக்கு சிஸ்டம் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு $100 ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு $0.25 அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த $0.25 இருந்து இன்ட்டு 20% போட்டீங்கன்னா $0.05 நம்மளுடைய ரிவார்டுல வந்து கனெக்ட் ஆயிடும். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 0.25 கிடைக்குது. அங்க ஒரு 5% ஆட் ஆகுது அப்படின்னா 30% நமக்கு கிடைக்கும். அப்ப ஸ்பீட் அதிகம், நாட்கள் குறையும். ஓகேங்களா? சோ நாட்களை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ரெஃபரலை அதிகப்படுத்துறோம். ஓகேங்களா? சோ இது கிரைட்டீரியா 1. அப்ப நீங்க புதுசா ஒரு பார்ட்னர்கிட்ட இன்விடேஷன் பண்றீங்க, வாங்க இந்த மாதிரி பிசினஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சோ ஓரளவுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? சீடு பார்ட்னரையும் கிரைட்டீரியா 1 மட்டும் பேசுங்க. சீடு பார்ட்னரையும் கிரைட்டீரியா 1 மட்டும் பேசுங்க. இது 2க்கு மட்டுமே எவ்வளவு சார் தொகை ஆகுது? ஒரு 2500 ரூபாய், ஒரு 9500 ரூபாய், மொத்தம் 12,000 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம ஒரு சீடு பார்ட்னராகவும் உருவாக்க முடியும், டோக்கன் ஃபார்மிங்லயும் ஆக்டிவ் மெம்பராகவும் உருவாக்க முடியும். அவ்வளவுதான் சார். ஒரு பிவிசி மெட்டாக்குள்ள நீங்க சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு உண்டான பிரசன்டேஷனை மட்டும் கொடுங்க. 12,000 ரூபாய்க்கு உண்டான பிரசன்டேஷன் என்ன? ஒரு சீடு பார்ட்னர் 2,500 ரூபாய்க்கு உருவாக்குவது, 9,500 ரூபாய்க்கு டோக்கன் ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணுவது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுங்க? சீடு பார்ட்னர்லயே ஆக்டிவ் ஆகுறாரு, டோக்கன் ஃபார்மிங்ல ஆக்டிவ் ஆகுறது மட்டும் இல்லாம கிரைட்டீரியா 1 அச்சீவராகவும் மாறுறாரு. அப்ப 12,000 ரூபாய்ங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதை நீங்க சரியா அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க வேற லெவல்ல டிராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப சீடு பார்ட்னர் அண்ட் கிரைட்டீரியா 1 ஈஸியா உங்களால ப்ரொமோட் பண்ண முடியும். அதுக்குண்டான பயிற்சியை நீங்க இப்ப எடுத்திருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல உட்காந்து எழுதி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கிரைட்டீரியா 1ல நான் 100 கொடுத்தா 200% $200 இது உண்மையா? நீங்க இன்ட்டு பண்ணி பாருங்க. டெய்லி $0.25
உண்மையா? மல்டிபிள் பண்ணி பாருங்க, 800 நாள் வரைக்கும் வரும். மல்டிபிள் பண்ணி பாருங்க சார், டிவிடெண்ட் பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பயிற்சி எடுத்துட்டீங்க, முயற்சி நீங்க தான் எடுக்கணும். முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தர் பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. சீடு பார்ட்னருக்கு எவ்வளவு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் நீங்க எழுதுங்க. முதல்ல எழுதி பழகுங்க. எழுதிட்டு இந்த அவங்க கொடுக்கக்கூடிய தொகை அவங்களுக்கே வருதுங்கிறத அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அடுத்து டோக்கன் ஃபார்மிங்ல நாம பண்ணக்கூடிய 9,500 ரூபாயும் திரும்ப நமக்கு 2 மடங்கா வருதுங்கிறதையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும் போதும். மற்றதெல்லாம் அவங்க மீட்டிங் அழைச்சிட்டு வாங்க, இல்லைன்னா உங்க சப்போர்ட் லீடரை கூட்டிட்டு போங்க, அருமையா ஒரு டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கிரைட்டீரியா 2க்கு வாங்க. இப்ப கிரைட்டீரியா 1க்கு வந்துட்டாங்க இல்லையா? சோ அடுத்து 2 கூட்டிட்டு வாங்க. 2 கூட்டிட்டு வந்தா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப கிரைட்டீரியா 2க்கு அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு டெய்லி 0.50% கிரைட்டீரியா 2க்கு அவர் வந்தாருன்னா டெய்லி 0.25% கிடைக்குது. அங்க கிடைச்சதை விட இங்க 2 மடங்கு அதிகமாக வேகம் கிடைக்குது. அப்ப இந்த கிரைட்டீரியா 2 வரணும்னா எவ்வளவு சார் அவங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கணும் அப்படின்னா, மினிமம் $500 அண்ட் எபோவ். மினிமம் எவ்வளவு? $500 அண்ட் எபோவ். அப்ப நான் சொல்லிட்டேன், கிரைட்டீரியா 5 வரைக்குமே நமக்கு 200%. அப்ப இந்த $500 இன்ட்டு 200% அப்படின்னா $1000. $1000 ரிவார்ட். அப்ப கிரைட்டீரியா 2 வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும், நாம செல்ஃபாக ஒரு $500 ஃபில் பண்ணிருக்கணும். $500 ஃபில் பண்ணிருக்கணும். அப்ப ஃபில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க 100 பண்ணி கூட அந்த 500 வந்திருக்கலாம். இல்ல 1 ஸ்ட்ரோக்ல 500 போடுறீங்களா, தாராளமாக போடலாம். 1 ஸ்ட்ரோக்ல 5000 போடுறீங்களா, தாராளமாக நீங்க பண்ணலாம். சொல்றது எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிளான கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப $500 அங்க ஃபில்லிங் ஆச்சுன்னா கூட போதும், நீங்க எலிஜிபிள். பட் அச்சீவர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே நான் 20 நபர்களையாவது மினிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சோ அதுல ஒரு 5 பார்ட்னர்களை உங்களை போலவே 500 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும். நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? கிரைட்டீரியா 2 அச்சீவ்மெண்ட் கிடைக்குது, 0.250% டெய்லி ரிவார்டு கிடைக்குது. அடுத்து செல்ஃப் ரிவார்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2.5, ரெஃபரல் ரிவார்டு 1.5, மொத்தம் 3.75 ஃபார் டே இன்கம். ஃபார் டே இன்கம் $3.75. இது மினிமம். ஆனா இந்த இடத்துலயே நீங்க ஒரு நாளைக்கு $50 எடுக்கலாம், $100 எடுக்கலாம், $200 கூட எடுக்கலாம். கிரைட்டீரியா 2ல அதுக்கு உண்டான தனி பயிற்சி நீங்க எடுத்துக்கீங்க. சோ அடுத்து கிரைட்டீரியா 3. கிரைட்டீரியா 3க்கு வர சொல்லுங்க. கிரைட்டீரியா 3க்கு நீங்களும் வாங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. கிரைட்டீரியா 3ல என்ன சார் கிடைக்குதுன்னா, டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.75. அங்க 50 கிடைச்சது, இங்க 0.75 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னும் வேகம் அதிகமாக, இன்னும் விரைவாக, நாட்கள் குறைவாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அப்ப கிரைட்டீரியா 3 வரணும் அப்படின்னா நாம என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் $1000 ஃபில்லிங் ஆயிருக்கணும். $1000 ஃபில்லிங் ஆயிருக்கணும். சோ அதுக்கு நமக்கு 200%னா $2000 ரிவார்ட். அப்ப இதுல அச்சீவர் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 10 பார்ட்னர்களை நம்மளை போலவே $1000 அண்ட் எபோவ் ஃபில்லிங் ஆயிருந்தா போதும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செல்ஃப் ரிவார்டு 7.5, ரெஃபரல் இருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்ட் 5 USDT. டோட்டலா $12.50 பர் டே மினிமம். கிரைட்டீரியா 3க்கு வந்துட்டீங்கன்னா மினிமம் $12.50, கிட்டத்தட்ட ஒரு 1200 வைங்களேன். உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 36,000 ஆச்சா பர் மந்த் ஏர்னிங்ஸ். சோ மினிமம். ஆனா இத சரியா புரிஞ்சுக்கிட்டு ரீஃபார்மிங்கும் உங்களுடைய டீம் டெவலப்மெண்ட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னா அப்படியே 2 சைபர் சேர்த்துக்குங்க. 3 லட்சமா வரலாம், 30 லட்சமா கூட வரலாம். அவ்வளவு வருமானத்தை கிரைட்டீரியா 3ல நீங்க சம்பாதிக்க முடியும். அதனாலதான் கிரைட்டீரியா 3க்கு வாங்கன்னு சொல்றேன். சோ அடுத்து கிரைட்டீரியா 4 இருக்கு.
ஸோ அந்த கிரிட்டீரியா 4க்கு நீங்களும் வாங்க, அவங்களே அழைச்சிட்டு வாங்க. ஸோ அப்ப அந்த கிரிட்டீரியா 4ல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு, டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1%, ஏற்கனவே 0.75% கிடைச்சது இல்லையா? ஸோ இப்ப 1%. அப்ப இந்த 1% கிடைக்கணும் அப்படின்னா கிரிட்டீரியா 4 அச்சீவரா வரணும். கிரிட்டீரியா 4 அச்சீவரா வரணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல குறைந்தது 2500 USDT மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு 200% அப்படின்னா 5000 USDT ரிவார்டா நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 15 பார்ட்னர்களை நம்மளை போலவே 2500 USDT அண்ட் அபவ் செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் போதும். நம்ம கிரிட்டீரியா 4 அச்சீவரா மாறிடலாம். நமக்கு டெய்லி ரிவார்ட் 1% ஸ்பீட். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 1% அப்படின்னா நாம பண்ணிருக்கக்கூடிய 2500 USDTக்கு 1% போது 25 USDT பர் டே. அப்ப இந்த இடத்துல நம்ம 15 பார்ட்னர்களை நம்மளுக்கு சேமா கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? சோ அதுக்கு $18.75, மொத்தம் $43.75 பர் டே ரிவார்ட். மினிமம் ரிவார்ட். மினிமம் ரிவார்டு எவ்வளவுங்க? $43.75 மினிமம் ரிவார்ட். குறைந்தது 4000 ரூபான்னு வச்சா கூட ஒரு மாசத்துக்கு 1,20,000 ரூபாய் மினிமம். கிரிட்டீரியா 4 அச்சீவரா இருந்தீங்கன்னா மினிமம் 1,20,000 ரூபாய். அதாவது இதுக்கு கம்மி குறைக்கவே முடியாது. இதுக்கு மேல கூட்ட முடியுமே தவிர குறைக்க முடியாது. மினிமம் 1,20,000 ரூபாங்கிறதெல்லாம் சாத்தியம், வந்தே தீரும். அப்ப இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும். சோ இதுதான் கிரிட்டீரியா 4 மகிமை. இதனுடைய ஸ்பீடு 4 மடங்கே கிடைக்குது. 2வது நாட்கள் 4 மடங்காக குறையும். 100 நாள்ல வர வேண்டியது 4 மடங்கா குறையுது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 நாளைக்குள்ள, அதாவது 160 நாள்லயே கூட நமக்கு இது கிடைச்சிடும். இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய சிறப்பு. கிரிட்டீரியா 4 யாரெல்லாம் இன்னும் கிரிட்டீரியா 1லயே இருக்கீங்களோ அடுத்தடுத்த நிலையை படிச்சு பயிற்சி எடுத்து மாறி வாருங்கள். சோ கிரிட்டீரியா 5. அடுத்து வந்து கிரிட்டீரியா 5 அப்படிங்கிற ஒரு இடம் நமக்கு இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்? டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1.25%. டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1.25%. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ஐடியில எவ்வளவு சார் ஃபார்மிங் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஐடியில மினிமம் $5000 அண்ட் எபோவ் இன்டு 200% அப்படின்னா $10,000 ரிவார்ட். அப்ப பர் டே நமக்கு வரக்கூடிய ரிவார்டு எவ்வளவு தெரியுங்களா? 1.25% அப்படிங்கிற $62.50 பர் டே. அப்ப நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 20 பார்ட்னர்ல 5000 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் அவங்க பண்ணியிருந்தால் போதும். கிரிட்டீரியா 5 அச்சீவராக நாம் உருவாக முடியும். அப்ப கிரிட்டீரியா 5 வந்துட்டீங்கன்னாவே மினிமம் ஒரு நாளைக்கு $10,000, மாசம் 3 லட்சம் ரூபாய். இதுல எந்த ஒரு ரிடக்ஷனும் கிடையாது. மாசம் 3 லட்சம் ரூபாய் வருமானத்தை மினிமம் நீங்க எடுக்க முடியும். மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம் தெரியுங்களா? 30 லட்சம் எடுக்கலாம். 30 லட்சம் இல்ல, 3 கோடி கூட எடுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் எடுக்கணுமா, 2 லட்சம் எடுக்கணுமா, 10 லட்சம் எடுக்கணுமா, 1 கோடி ரூபாய் எடுக்கணுமாங்கிறத முடிவு யாரு பண்ணணும் தெரியுங்களா? யாரு கிரிட்டீரியா 5 அச்சீவர் வந்திருக்கு வரீங்களோ அவங்க அத்தனை பேருமே முடிவெடுங்க. அதுக்குண்டான பயிற்சி முயற்சி எடுத்து எஃபோர்ட் போடுங்க. உங்களால முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். உங்களால முடியலன்னா இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. அப்ப நாம அத்தனை பேருமே வெற்றியாளர். ஏனென்றால் நம்ம பிறப்பால் வெற்றியாளர், பிறப்பால் வெற்றியாளரா வந்திருக்கோம். சோ நம்ம ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். அதனால நம்ம வெற்றியாளர் தான். நம்ம வெற்றியை அடைவது ஈஸி, எளிமை. அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆக முடியும். செல்வந்தராகவும் வாழ முடியும். செல்வந்தர் என்ன தெரியுங்களா? எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சரி அவருடைய பணம் குறையாது.
திரும்ப 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 அவருக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாருன்னா நாளைக்கு 100 கோடி ரூபாய் வந்துடும். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றாருன்னா நாளைக்கு 1 கோடி ரூபாய் வந்துடும். சோ அவரு தான் செல்வந்தர். அப்ப கிரிட்டிக்கல் 5 ரீச் பண்ணிட்டு இந்த பிளான் பிரசன்டேஷனை சரியா புரிஞ்சு இன்விடேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ரெண்டு நீங்க கொடுக்க என்னைக்கு தயாராகிறீங்களோ அன்னைக்கே நீங்க அத்தனை பேருமே செல்வந்தர் ஆகுறீங்க. அப்ப செல்வந்தர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களையும் நீங்க செல்வந்தர் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா போதும். வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கறதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அப்ப இந்த வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது என்ன தெரியுங்களா? நான் இந்த பிவிசி மெட்டாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா படிச்சுக்கிட்டேன், நல்ல பயிற்சி எடுத்துட்டேன், நான் இன்னைக்கு செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு பிவிசி மெட்டா தான் காரணம் அப்படின்னு சொல்றதை விட, இன்னைக்கு நான் இந்த பிவிசி மெட்டாவை நல்லா படிச்சேன், நல்ல பயிற்சி எடுத்தேன், நிறைய ஒர்க் அவுட் போட்டேன், நிறைய பேர்த்தை வாழ வைத்தேன், வாழ வைத்து இன்னைக்கு நான் செல்வந்தரா வாழ்றேன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இந்த உலகத்துல வேற எங்கேயும் இல்ல சார். இன்னைக்கு நான் மட்டும் வாழ்ந்துருவேன் அப்படின்னா சுயநலம், நான் பிறரை வாழ வைத்து வாழ்வேன் அப்படின்னா அதுதான் பொதுநலம். சோ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும் தெரியுங்களா? நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் அதனுடைய நீதி. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க, நான் நிறைய பேர்த்த வாழ வைக்கணும், நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர்த்தை மில்லியனர்ஸ் ஆக்கணும், நிறைய பேர்த்தை செல்வந்தர் ஆக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா அத சிஸ்டம் எடுத்து கொடுக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. கடவுள் வேற எங்கேயும் இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்காரு. அது எப்படி இருக்காரு தெரியுங்களா? தூய மனதோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனதிற்குள்ளேயும் கடவுள் வாழ்வார். அதை எப்படி காட்டி கொடுக்கும் தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட காட்டி கொடுக்கும். அதனால புரிந்து கொண்டு செயல்படுங்கள். யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்கள தாழ்வாக பார்க்க வேண்டாம், உயராக பாருங்கள். ஒவ்வொரு நபர்களுமே வெற்றியாளர் தான். அவர்களுடைய புரிதல் வேணா லேட்டா இருக்கலாமே தவிர, ஆனா புரிஞ்சுக்கிட்டா உங்களை விட வேகம் வருவாங்க. அதனால இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டை நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு சீடு பார்ட்னரை நான் பிரசன்ட் பண்ணணும், அப்ப சீடு பார்ட்னரை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க, எழுதி பாருங்க. பிரசன்டேஷன் உங்களுக்கு நீங்களே பண்ணி பாருங்க. சோ உலகத்துல மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எது தெரியுங்களா? அது நீங்க தான். உங்களுக்கு நீங்க தான் கிஃப்ட். சோ அந்த கிஃப்ட் என்ன தெரியுங்களா? என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ரைட். சிரிக்க தெரியும், பேச தெரியும், சிந்திக்க தெரியும், செயல்பட தெரியும், ஒருத்தரை வாழ வைக்க முடியும். அது மனிதனால் மட்டும்தான் முடியும். சோ அந்த மனித பிறவி எடுத்திருக்க பத்தியா, நாம தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சது. அப்ப நீங்க அத்தனை பேரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்படுங்க. வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், வாய்ப்பை கொடுக்க தவறிடாதீங்க, லேட் பண்ணாதீங்க, அள்ளி கொடுங்க. அனைவரும் வாழட்டும்னு சொல்லி இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். அனைவரையும் வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து மகிழ்கிறோம் அப்படின்ற மனமகிழ்ச்சியோட நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய சக்சஸ் லீடர் பேசுவார். அதன் பிறகு ஒவ்வொரு பார்ட்னரும் தங்களுடைய கருத்துக்களை ஓரிரு நிமிடம் சுருக்கமாக பேசி விடை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சார். மன நிறைவான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். நம்ம பிரைட் டீம் சார்பாகவும் நம்ம வாங்க பேசலாம் டீம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மன நிறைவாக இருந்தது. நம்ம செஷன் எப்படி நம்ம சீட் பண்ணி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இருந்தது. நாம் எப்படி அவங்கள அணுகிறோம், அதை எந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்பிக்கை வீடியோலையும் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம இதை எப்படி கொண்டு போகிறது ஒவ்வொரு நாளும், இப்போ இது ஒன்றுமே போதுமானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிறப்பாக இருந்தது. ஆனால் இதை நான் ஒரு 10 தடவை நம்ம திரும்ப எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 தடவை கேட்டோம்னா நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியுங்க சார். ப்ரெசன்டேஷன் கிரைட்டீரியா 1 வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. அதனால நம்ம அதை கொண்டு போக முடியும். அந்த நம்பிக்கை வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதனால இன்னைக்கு செஷனும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சார். அதுக்கு நான் மகிழ்ச்சியான நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அதே மாதிரி ஈரோட்டில இருந்து நான் நாகராஜ் பேசுறேன். நான் பேல்மில்ல 2019 டிசம்பர் மாதம் நான் உள்ள வந்தேன். இப்ப கிரிட்டேரியா 2 முடிச்சிருக்கேன் பிவிசி மெட்டால. மாசம் ஒரு 1 லேக் மேல நான் எடுத்துட்டு இருக்கேன், எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்தது விரைவில் நான் கிரிட்டேரியா 3 பண்ண போறேன். அதே மாதிரி என்னுடைய கோல் செட்டிங்கே வந்து லிமிட் கிரிட்டேரியா. அது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம டீமுக்கானதும் தான். ஏன்னா எல்லாரும் கிரிட்டேரியா அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது, லிமிட் கிரிட்டேரியா கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம டீமினுடைய வளர்ச்சியும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்திலையும் தன்னிறைவு பெறணும். அதனால நம்ம டீமுக்காகவும் நான் அதை பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே அந்த விரைவில் அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும். நம்ம டீமும் அந்த அளவுக்கு குரோ ஆகணும். அதே மாதிரி பிவிசி மெட்டாவும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி $1 அதை $10 ரீச் ஆகி அந்த $100ங்கிறது விரைவில் அடையணும்னு நான் அதை ஆள் மனசுல நம்பிக்கையோட நான் சொல்றேன். அது விரைவில் அச்சீவ் ஆகும். அது வந்து நம்ம அனைவருக்கும் நம்ம அசட்டு மாதிரி இதை வந்து ஒரு பேர் எடுத்து கொடுக்க போகுது. அதே மாதிரி எவ்வளவு நம்ம அதை ஹோல்டு பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட். அதனால இது திரும்ப திரும்ப சொல்றோம்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அவங்கவுங்க பொருளாதாரத்துல அதை கண்டிப்பா சேமிங்க. அது சார் சொன்ன மாதிரி அது உண்டியெல்லாம் இருந்தாலும் சரி, எப்படி எந்த வகையில சேர்த்துறீங்களோ, எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்திருங்க. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம ஒரு வரலாறா நெகட்டிவான வார்த்தைக்கு போயிடவே கூடாது. பரவாயில்ல, அந்த அன்னைக்கு நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருந்ததுனால நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நம்ம பகிரணுமே தவிர, நான் எல்லாரும் சொல்லி நான் கேட்கல விட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சந்ததிக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்றது ஒரு தடவை தான், மனித பிறவிங்கிறது ஒரு தடவை தான், மறுபடியும் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த செகண்ட் நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுதான் நம்ம பிற்காலத்தில் நம்ம சந்ததியும் வந்து கொண்டு வர போகுது. அதனால வாரன் பப்பட் ஐயா சொன்னது மாதிரி நாம உறங்கும் போதும் நம்மளுடைய வருமானம் வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணா மட்டும்தான் நம்ம சந்ததி இனிமேல் காப்பாற்றவும் முடியும். ஏன்னா பொருளாதாரம் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இப்ப நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கிற வருமானம் கண்டிப்பா அது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பற்றாக்குறையா தான் இருக்கும். அப்போ ஒரு அபரிதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால விரைந்து நம்ம உறுப்பினர்களையும் கொண்டு வரணும். நம்மளும் அந்த பொருளாதாரத்தை எவ்வளவு ஷார்ட்டா முன்னேற முடியும் அப்படிங்கறத இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எய்ம் பண்றதுக்கு உண்டான அத்தனையும் நம்ம பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்கும் உண்டானதுதான். அதே மாதிரி எத்திரியமும் 2015 தான் வந்தது. அந்த கிரிப்டோவும் இப்ப பாத்தீங்கன்னா 3 லட்சத்தை கடந்துருச்சு. அப்போ அது 9 வருஷத்துல கடந்திருக்கு அப்படின்னா நம்மளது இப்போ வந்து 2015, இது 9 வருஷம் ஆகுது. கூடிய விரைவில் இது 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், இல்ல அவங்க சொன்னது போல 2030 கூட இந்த $1000 ரீச் ஆகலாம். அதனால நம்ம இப்ப சீப்பா இருக்குதுங்கிறக்கா அனாவசியமா யாரும் நினைச்சிட வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. கண்டிப்பா அதே போல அந்த $1000 அதை விடவும், ஏன்னா இது பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பா உலகம் கையில எடுத்துருச்சு. அது ஒவ்வொரு கண்ட்ரியும் உள்ள வந்துட்டாங்க. அதனால விரைஞ்சு எப்போ அதை அறிவிக்க அதாவது கையில எடுத்து இன்னும் விரைவா வருதுங்கிறது தெரியல. அப்போ வந்து நம்ம கையில நம்ம என்ன அசட்டா இதை வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அங்க பேசும். அதனால இது நம்ம கிரிட்டேரியா 1, 2, 3, 5 வரும்போதே நம்ம அந்த பிவிசி மெட்டாவை நம்ம ஃபுல்லா ஹோல்டு பண்ண முடியும். அதனால அடுத்தடுத்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டானதை நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். 1வது 2வது 3வதுங்கிற மாதிரி இந்த நம்ம பிஹெச்டி அளவுக்கு நம்ம லிமிட் கிரிட்டேரியா இருக்கு. அதனால எல்லாருமே இதை நிவர்த்தி பண்ணணும், பூர்த்தி பண்ணணுங்கிறது என்னுடைய ஆர்வம். அதனால இன்றைய செஷனை நான் நிறைவு பண்றேங்க சார். ரொம்ப நல்லா இருந்துங்க சார். ஒவ்வொரு நாளும் நம்ம டீம்னுடைய உங்க செஷன் வந்து மெருகேறிட்டே இருக்கு. அது வைரம் பட்டத்திட்டுன்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. அதே மாதிரி நம்ம பிவிசி மெட்டாவும் உலகின் 8வது அதிசயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபார்மிங் ப்ராஜெக்ட் சீட் பார்ட்னருங்கிறது நம்மளதுல மட்டும்தான் இருக்கு. அதனால இதை ஆணித்தரமா நான் சொல்றேன். அதே மாதிரி அம்மாவிடம் கிடைப்பது அன்பு, பிவிசி மெட்டாவை நீ நம்பு அப்படின்னு சொல்றதும் இது ஒரு தாரக மந்திரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொல்லி, அம்மாவிடம் கிடைப்பது அன்பு, பிவிசி மெட்டாவிடம் கிடைக்கிறது. உண்மையில அருமை சார், அருமையான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எழுதி வச்சு பேசுறது கிடையாது, மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஊறி இருக்கு பிவிசி மெட்டாவே. சோ அதனால நாகராஜன் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இன்னைக்கு உலகம் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து முழுமையா எடுத்துட்டாங்க.
இன்னைக்கு நம்ம நாடும் அதை எடுக்க போறாங்க. வர டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்தியாவுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி லான்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் கரன்சி லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? விரைவில் கிரிப்டோ கரன்சி இருக்கும். ஆனா உலகம் முழுவதும் இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த கிரிப்டோ கரன்சி. சோ அதுல மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில இருக்கக்கூடிய அத்தனை கரன்சியும் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு எல்லாம் பயன்படுத்த போறாங்க. நம்ம பிவிசி மெட்டாங்கிறது மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டோக்கன். சோ நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் போன் இருக்குன்னு பாருங்க. பேக் போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பேக் போன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா ஒரு மனிதரை அவ்வளவு சீக்கிரம் சாய்க்க முடியாது. அதே போலதான் நம்மளுடைய பிசினஸ் பேக் போன் என்ன தெரியுங்களா? இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கக்கூடிய மெட்டாவர்ஸ் டோக்கனான இந்த பிவிசி மெட்டா தான். இந்த பிவிசி மெட்டாவை இனி யாராலும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது பயங்கரமா வேறு ஊன்றி ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. நாம அதனுடைய நிழல்ல இருக்கிறோம். கவலையப்படாதீங்க. நாம் அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகுறது சர்வ நிச்சயம். அதனால வாழ்க வாழ்வின் வளர்க மக்கள் அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது கண்டிப்பாக அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா நிக்கதான் அவங்களுடைய வேலட்ல இருக்க போகுது. சோ அந்த உண்டியல் அப்படிங்கிற வேலட்டை எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பிவிசி மெட்டா சேமிப்பு உயரும். சரிங்களா? சோ அந்த வாழ்த்துக்களோட மகிழ்ச்சியோட அடுத்தடுத்த பார்ட்னர்கள் வாருங்கள், விரைவாக வாங்க. ஓரிரு நிமிடங்கள் பேசி அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை